ஒரு உணர்வு பெற்ற மனிதன் நூல் திருக்குறள். முறை புல்லறிவாண்மை, முட்டாள்தனம். ஒரு மனுஷன் எப்படா இல்லாத ஆகிட்டான்னாக்கா அறிவில்லாமல் ஆகிட்டான்னா, ஆனால் மனுஷனுக்கு அறிவு இல்லாமல் ஆகாது. ஏன்னா புலன்கள் நிமித்தமாக அவன் எல்லாத்தையும் உணர்றான். இந்த முறை இகழ்னா எப்படி சொல்கிறது, இகழ்ச்சி ஏற்பது இகழ்ச்சின்னு அப்படின்னு அதை சொல்கிறார். இகழென்மை எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய். இந்த கேட்குற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அதை விட ஒரு அவமானமான ஒரு விஷயம். கேட்கலான்னு தான் தோணுது, ஆனால் கேட்க மாட்டேன் அப்படின்னு. இது பார்த்துருக்கீங்களா? வறுமை நிமித்தமாக இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கணும் போய் கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை. குசேலை போயிட்டாரு, அங்கே போயிட்டாரு, சாப்பிட்டாரு, எல்லாம் பண்ணார், அவனுக்கு கொடுக்குறதெல்லாம் செஞ்சார், கேட்கவே இல்லை. கிருஷ்ணனுக்கு புரிஞ்சிச்சு தம்பி வறுமையில் தான் வந்துக்கிறான்ட்டு. சரி என்னடா எதனா எனக்கு எதுவும் வந்தியா? நான் அப்போ தான் அவள் கொடுத்தாரு. மெல்ல மெல்ல இவர் வீடு வசதி ஆயிடுச்சு. கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கதையை இல்லை? அவ்வளோ நுட்பமாக செஞ்சு வச்சுருப்பாங்க அது உள்ள. இவர் போய் கேட்கல. குளத்தை பார்த்தா தெரியணுங்க. ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒருத்தரை பார்த்தா தெரியணும் இவருக்கு இது மாதிரி வறுமையில் இருக்கிறாரு, இல்லை கஷ்டப்பட்டுக்கிறாரு. நம்ம அவருக்கு கேட்கறதுக்கான சந்தர்ப்பத்தை நம்ம கொடுக்கணும். சில பேர் வந்தவொடனே மூஞ்சல் வச்ச மாதிரியே பேசின்னு இருப்பான். நம்ம எதுவுமே பேச முடியாது அவங்ககிட்ட. இல்லை அவன் கதையெல்லாம் சொல்லுவான், எனக்கு அவங்களுக்கு அடங்குது, இந்த கதை இருக்குது, இவ்வளோ கஷ்டங்குது, இவ்வளோ கஷ்டங்குதுன்னு நம்ம புரிஞ்சுருப்பான். இவர் இதுதான் பொண்ணு கல்யாணம் வச்சுக்கிறாரு, இவர் பணத்துக்கு தான் வந்துக்கிறாருன்னு தெரிஞ்சுப்பான். எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு கேட்கவே முடியாது. நம்ம பார்த்துக்கிறீங்களா ஐடியா? அந்த இகழ் வந்துருச்சுன்னா, இகழ் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய். தனக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை அது மறைச்சிடும். தனக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை என்ன பண்ணிடும்? அது மறைச்சிடும். நமக்கு புரிகிற அறிவு புரியாமல் போயிடும். எல்லார்ட்டையும் கேட்டு வாங்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா, வறுமை வந்துச்சுன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, வறுமை உங்களுக்கு இல்லவே இல்லை. உண்மையிலேயே ஏழ்மையும் வறுமையும் இயற்கையில் இல்லவே இல்லை. ஏழ்மையும் கிடையாது, வறுமை ஏற்றத்தாழ்வு கூட நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது. இதெல்லாம் நம்மளுது கிடையாது. நாமளாம் நினச்சிருக்கிறோம் நம்ம ஏழைன்ட்டு. கிழிஞ்சு போன சட்டை போட்டுருந்தா ஏழை, பழுது சாப்பிட்டா ஏழைன்னு நம்ம நினச்சிருக்கிறோம். ஆனால் பெரிய பணக்காரனு கூட டாக்டர் என்ன சொல்லி அனுப்புகிறாரு? 5 கோடி இல்லை. நீங்கள் சில ஆசிரமத்துக்கெலாம் போனால் சட்டை போடாத, ஏன்னா ஸ்கின்னெல்லாம் சுவாசிக்குது. சட்டை போட்டுருந்தீங்கன்னா சுவாசிக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் சட்டை போட்டு தெரிஞ்சுக்கிற, சட்டை போடாதுன்னே சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் தியானம் பண்ணும்போதுனாச்சும் ஜாக்கெட் போடாத லேடிஸுங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஸ்கின் வழியாக சுவாசம் தேவைப்படுது உள்ள. அப்போது ஏழ்மைன்றது ஒன்று இல்லை. நம்ம போட்டுனுக்கிற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மேலே தான் நம்ம அக்கறை ஆகிட்டு இப்போ நம்ம ஏழையாகிறோம் நம்ம நினச்சின்னுக்கிறோம். உண்மையில் அப்படி ஒன்று இல்லை. ஆனால் அப்படி இருந்தால் அது மஜது. பகல் கருதி பற்றா செய்யணும், இகழ் கருதி இன்னா செய்யாமை தலை. இகழ்ச்சியானது, அசிங்கமானது, கேவலமானதுன்றதுக்காக வேண்டி என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, பகல் இல்லா கூட பரவாயில்ல, நமக்குள்ள ஒரு வெளிச்சம் இல்லா கூட பரவாயில்ல, முட்டாள்தனமானதாக போய் முடியாது. கடவுள் தெரியுமா ஒரு மனுஷனை கேட்கணும். அவர் தெரியும்னு சொன்னால் நீங்கள் அவர் போய் கேட்கணும். அவர் என்ன சொல்லணும்? பதிலே கடவுள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும். மறுப்புறாரு, அப்போ என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் போகக்கூடாது. அப்போ நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்க, நானே கஷ்டப்பட்டுக்கிறேங்க, எனக்கு அப்படின்னு பரவாயில்ல, நீங்கள் ரத்தம் சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கும் ஒரு 10 ரூபா கொடுன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? நானே வண்டி தள்ள முடியாமல் தள்ளுனுக்கிறேன், இது கொஞ்சம் கைப்பிடிப்பானா? எப்படி அது இல்லை? அவர் தெளிவுக்கு வரல. என்ன பண்ணிடுறாரு? ஒரு முன்னா உட்காந்து தியானம் பண்ணுறது இப்படி இருந்துருக்காரு. இவரை பார்க்கறதுக்கு அமைச்சரே வருவார், இவருடைய ஆசிரமத்துக்கு அமைச்சரே வருவார். ஜனங்கள்லாம் கேட்குறாங்க, முன்னா பாய் என்ன உங்களாண்ட அமைச்சர்லாம் வராங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், தியானம் மாஸ்டர், இந்த ரோடெல்லாம் போட சொல்லக்கூடாதா அமைச்சர்கிட்ட? அப்படியா? இவருக்கு அந்த மாதிரிலாம் ஆள் கிடையாது. இவர் ஒரு சாதாரணமான கடவுள் தெரியும் இவருக்கு, அவள் தான் இவருக்கு தியானம்லாம் சொல்லித்தர இவர். சரி நான் அப்போ அமைச்சர்கிட்ட போய் கேட்குறேன் அப்படின்ட்டு போனார். அமைச்சர் கொஞ்ச நேரம் வெளியேறு, என்னன்னு சொல்கிறாங்க அங்கே ஆளுங்கள்லாம் பணியாட்கள்லாம். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா பிரார்த்தனையில் இருக்கிறாரு. சரி இவர் யார்? இவர் அவமா இவர் சொல்கிறான், முன்னா கிடையாது என் பேர் சொல்லி சொல்லுங்கன்னு ஒன்று. அவர் கடவுளுக்கு வேண்டப்பட்ட ஒரு பவர் உள்ள விடு அப்படின்ட்டான். இவர் உள்ளே போனால் கூட அங்கே போனால் வேணுங்கிறான் கடவுள் மண்ணை, எனக்கு அதை கொடு இதை கொடுன்ட்டு கடவுள் சிலைக்கு முன்னாடி. மற்ற இவனே பிச்சை எடுத்துக்கிறான், நம்ம எங்கே இவனை போய் ரோடெல்லாம் போடுன்னு சொல்கிறது தெரியாமல் வந்துட்டுமே, அங்கேயே நம்ம கேட்டுக்கலாம் நேரடியான்ட்டு வந்துட்டார் இவர். அம்மா வேலைக்காரங்கெல்லாம் சொல்லி செஞ்சுட்டாங்க, அது கடவுள் செஞ்சாருன்னு கதை ஒன்று சொல்லிக்கினாங்க. அது அப்புறம் அப்போ அந்த மாதிரி எல்லாருமே எப்படி தான் கேட்க வேண்டிய இடம் எது அப்படின்னா, இறைவனத்தில் நீங்கள் கேட்குறதுல எதுவுமே நீங்கள் மிச்சம் வைக்க வேணாம், எல்லாத்தையும் கேட்கலாம். நீங்கள் ஊரில் எடுக்கிறது சொரியாமல் இருக்கிறதுக்கு வழியே சொல்லு கேட்கலாம். நீங்கள் மனம் வரல கட்டிச்சு 4 நாள் இறைவன்கிட்டத்தில் கேட்கலாம். கை கால் வரல கேட்கலாம். கூச்சனாச்சுமே இல்லை, எல்லாத்தையும் நம்ம இறைவன்கிட்ட மற்ற மனுஷங்கிட்ட என்ன பண்ண முடியாது. நம்ம சில விஷயத்தெல்லாம் சொல்லக்கூட முடியாது, ஏன்னா நம்ம கேலியை கிண்டலுமா பண்ணுவான். ஆனால் நம்ம இறைவனிடத்தில் எல்லாத்தையும்
கேட்கலாம். அந்த பதில் கருதி கூட பற்றாது. இந்த இறைவனை புரிந்து கொள்வதற்கு கூட என்ன செய்யாத அப்படின்னு கேட்டீங்கன்னா, முட்டாள்கிட்ட போய் இகழாதன்னு கேட்கலாம். பிச்சைக்காரங்கிட்ட போய் என்ன பண்ணாத நிற்காது. அதை விட ஒரு இகழ்ச்சி உனக்கு இல்லவே இல்லை. அது மாதிரி ஒரு கேவலமான ஒரு செயல் இல்லை. இகழ் என்னும் எவ்வா நோய் நீங்கின் தகவில்லா தாவில் விளக்கம் தரும். அந்த இகழ்ச்சி மட்டும் உள்ள இல்லைன்னா, எந்த இகழ்ச்சி மட்டும் தெளிந்த மனம் நமக்கு இல்லைன்னா, அந்த இகழ்ன்ற ஒரு தெளிந்த மனம் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால், தகவல் இல்லா நீங்கள் எந்த புக்கோ அந்த எதுவுமே இல்லாமல் உங்களுக்குள்ளவே அறிவு வெளிப்படுமா? மனுஷனுக்கு எப்போ பார்த்தாலும் மனசு மாறினே இருக்கும். ஒரே நிலைத்த நிலையில் இருப்பான். இன்றைக்கி பிடிச்ச ஒரு மனுஷன் நாளைக்கு பிடிக்காம போயிடுவான். காலையில் பிடிச்ச மனுஷன் மதியானம் பிடிக்காமல் போயிடுவான். நேற்று வரைக்கும் சரியாக பேசுன மனுஷன் இன்றைக்கி சரியாக பேசாமல் போயிடுவான். காரணம் மனுஷன் மாறினே இருக்கிறான். அவனும் மாறினுக்கிறான், நாமளும் மாறினு இருக்கிறோம். ஆனால் என்ன ஆகிடாது, எல்லாரும் எல்லா நேரத்துக்கும் பிடிக்காது. கணவன் மனைக்குள்ளே பயங்கர சண்டை, ஒரு மணல் பார்த்து சமாதானம் ஆகிட்டு இருப்பாங்க. ஒரு சுச்சுவேஷனில் ஒரு டைமில் ஒருத்தர் நமக்கு பிடிக்காமல் போயிடும். அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு, அந்த எவ்வா நோய் இகழ் என்னும் எவ்வா நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா, உள்ள தவையில்லா ஒரு வெளிச்சம் பகல் உள்ளுக்குள்ளே உண்டாயிடும். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழ் என்னும் துன்பத்துள் துன்பம் கிடையாது. சாதாரண இன்பம் கிடையாது, இன்பத்துக்கு மேலும் இன்பம். ஆஹா இறைவா, இவ்வளோ சுகம் வச்சுக்கிறியாடாப்பா. கீஞ்ச சட்டையில் தோலே இல்லை, அவனுக்கு தோல் கிஞ்சி போயிட்டுக்குது. தோல் மேலே டிசைன் போட்டு வச்சுக்கிறாங்க. தோல் நோய் சொல்கிறேன் நான். சட்டை மேலே டிசைன் இல்லை, தோல் மேலே டிசைன் போட்டுக்கிறாங்க. நமக்கு பல பழகுது. பாம்பு குளிக்கிறதே இல்லை, அவ்வளோ பல பலன்னு இருக்குது. நாய் நரி சிங்கம் புளியெல்லாம் எப்படி இருக்குது? ஏன்னா போய் தனியாக ஸ்பெஷலாக பல் வழுகுது. எந்த ட்ரெஸ்ஸே போடல. ஏன்னா தந்தம் எப்படி இருக்கும் பார்த்துக்கிறீங்களா? சும்மா பல பலன்னு இருக்கேன். தனியாக அதுக்குன்னா கோல்கட்டு இல்லை, இது அது உப்புக்கு தான் மஞ்சாக்குது, அதுக்கு தான் நான் பார்த்துருக்குது. அது எதுவுமே இல்லை. போது கரும்பு போட்டு மெழுது. நம்ம போட்டு அரைச்சோம்னாவே அந்த மஞ்சள் கரையெல்லாம் கூட சேர்ந்து போயிடும். நல்லா சாப்பிட்டோம்னா, காலையிலேருந்து ஒரு கேரட் சாப்பிட்டா போதும், நீங்கள் சரியாக போய்டும். பல்லு வளர்க்கணுன்ற அவசியம் இல்லை. தேங்காய் சாப்பிட்டா நல்லா கடிச்சு மெல்லக்கூடிய பொருளுங்கள்லாம் சாப்பிட்டோம்னா என்ன ஆகிடும் தானே? எல்லாம் சரியாக போய்டும். அரிசி சாப்பிட்றது ஒரு பழக்கம், சாப்பிட்றதே இல்லை இப்போலாம். நம்ம நிறைய மெல்றது, கேரட்லாம் மென்னுங்கிறது, அந்த மாதிரி மெல்ற ஐட்டங்கள்லாம் நிறைய போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தலை ஆகிட்டு நியூடெல்லாம் போட்டு உரிறாங்க. இப்போது ஒதுட்டுக்கு மட்டும்தான் வேலை. நீட்டாக சர்றன்னு உள்ளே போயிடணும். இல்லை இப்பி நியூடல் அதெல்லாம் சும்மா வச்சுன்னு உள்ளே வச்சா அப்படியே அந்த ஈத்துனே இருந்தால் உள்ளே போயினே இருக்கும். இல்லை உணத்தை வர சொல்லிட்டோம். மென்னு நீர் எதோட குழப்பனுக்கு தேர்ங்கன்னு நல்ல பச்சைக்காரிகள்லாம் நல்லா மெல்லக்கூடிய பொருள்கள்லாம் நம்ம மென்று சாப்பிட்டோம்னா அதாகிடும். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழ் என்னும் துன்பத்தில் துன்பம் இடும். அந்த இகழ் நோய் ஏற்பது இகழ்ச்சின்றது புரிந்து கொண்ட ஒரு மனிதனுடைய மனநிலை என்ன ஆகிடும்? இன்பத்துக்கும் மேலும் இன்பம் சேர்த்தினே இருப்பான். புரிதல் நிமித்தமாக மகிழ்ச்சி கூடிக்கொண்டே போகும். இகழ் எதிர் காய்ந்தொழுக வல்லாரை யாரோ மிக்கலும் தன்மையவர். அந்த மாதிரி ஒரு இகழ் இல்லாத ஒரு மனுஷனை சேர்ந்துட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் போய் பார்த்துட்டான்னு சொன்னால் அவனுக்கும் அந்த நோய் போயிடுமா? நம்மளால எப்படி இருக்கிறான்? ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரன் போய் இவ்வளோ தெம்பாக்குறான், நம்ம இவ்வளோ சொத்து வச்சுன்னு வேதனையாக்கிறோமே. இல்லை கஷ்டமாக இருக்காது? பார்த்தா கிட்ட போய் பார்த்தா ஒன்றுமே இல்லையா? வீடும் சரியில்லை, வாசலும் சரியில்லை, வண்டியும் சரியில்லை, வாழ்க்கையும் சரியில்லை, ஆனால் சந்தோஷமாக இருக்கிறான். நம்ம எவ்வளோ வச்சுன்னு சந்தோஷமாக இல்லையே ஆகிடும். ஒரு டீக்கரில் ஒரு சாதாரண சாமியார் குடிக்கிறார், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாருன்னு பார்த்தோன்னு நமக்கு என்ன ஆகிடும்? சில பேர்லாம் பைத்தியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ மலர்ச்சியாக இருக்கும். அந்த மூஞ்சிங்கெல்லாம் அப்படியே சிரிச்சு உட்காந்து வைப்பாங்க. பிளாட்ஃபார்மில் பேன் எடுத்துன்னு வைப்பாங்க, ஆனால் சந்தோஷமாக இருப்பாங்க. நல்லா வசதியாக தான் இருப்பான், ஆனால் துக்கமாக இருப்பான். காரில் போவான், டென்ஷனாக சிகரெட் பிடிச்சின்னு கை சுடுறது கூட தெரியாது. வேதனையோடவே உள்ளுக்குள்ளே. வசதி என்பது வெளியே பார்க்கறதுல பொருள்கள் சார்ந்தது அல்ல, மனம் சார்ந்தது. மனசுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ தூரம் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்கிறீங்களோ அதுதான் வசதி. இன்னொருத்தரோடு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஒப்பீடு செய்யாதீர்கள். இன்னொருத்தரை போய் நீங்கள் என்ன பண்ணாதீங்க. அவர் சந்தோஷமாக இருந்தால் அது அவரோட புரிதல். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அது சந்தோஷம் என்பது புரிதல் நிமித்தமாக வருவது. மகிழ்ச்சி என்பது புரிதல். நம்ம பணம் சேர்ந்து அது வரதுனாலாம் கிடையாது. இகழின் மிகழினிது என்பான் வாழ்க்கை தகவலும் கெடலும் நனித்து. இகழ் என்பது ஒரு பெருசு கிடையாது, தப்பு, அது ஒரு நல்லது இல்லைன்னு ஒருத்தர் புரிஞ்சுக்கினான்னு வச்சுங்களேன், அவன் கெட்டு போகிறதும் இல்லை, நல்லா இருக்கிறான்றதும் இல்லை. இன்பமும் இரவு வரும் பகலும் வரும் அப்படின்ட்டு ஒரு நாள் ஒன்று தான் இப்படிலாம் ரொம்ப இருக்கான். வாழ்க்கைன்னா மேடு பண்ண இருக்கிறதாம்பா செய்யும், கஷ்டம் எல்லாத்தையும் சகிச்சின்னு போகிற ஒரு மனநிலை அவனுக்கு மட்டும்தான் ஏற்படும். மிகல் மேவல் மெய்ப்பொருள் காணார் இகழ் மேவல் இன்னா அறிவினாவர். மிகல் மேவல் மெய்ப்பொருள் காணார். தன்னை மிகைப்படுத்திக்க சொல்கிறவன் யாராக இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் புரிந்து கொள்ளாத ஒரு மனிதன் மட்டும்தான் தன்னை மிகைப்படுத்திக்கிறான். மிகல் மேவல் யார்கிட்ட மட்டும்தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மெய்ப்பொருள் காணாத ஒரு மனிதன் இருக்கிறான் பாருங்க, அவங்ககிட்ட மட்டும்தான் தன்னை மிகைப்படுத்திக்கிறது. ஏன்னா அவன் அங்கீகாரத்துக்காக இயங்குறான். ஒவ்வொரு மனிதனும் தன்னை அங்கீகரிக்கணும்,
அதுக்காக வேண்டி நடிக்கிறான். சாமியார் ஆகிட்டார். இப்போது சாமியார் மாதிரி நடிச்சுன்னு அவர் ரொம்ப உஷாராக பேசணும், கவனமாக இருக்கணும், திட்டக்கூடாது, கோபம் வரக்கூடாது. எவ்வளோ கோபம் வந்தாலும் செய்யறதில்ல, அப்படியே அடைக்குன்னு கஷ்டப்பட்டுன்னு இருக்கணும். யார் அவருன்னு கேட்டிங்கன்னா மெய்ப்பொருள் காணாதவர் சொல்கிறார். மிகழ்மேவல். எப்போ தன்னை ஒரு மனிதன் உயர்த்திக்க நினைக்கிறானோ அப்போ அவன் என்ன பண்ண மாட்டான்? மெய்ப்பொருள் காண மாட்டான், காணவும் இல்லை. இகழ்மேவல் இன்னா அறிவுனார். அவனை விட இகழ்மேவல் இன்னொருத்துக்கிட்ட போய் ஏற்கணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் அறிவே இல்லாதவனா. சொத்து நம்மக்கிட்ட இருக்குதுங்க, இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டு நியாயமா? நம்ம ஒரு பெரிய சொத்து நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு நல்ல மனுஷங்கிட்ட நீயே ஒரு சொத்துலா இல்லை, இவ்வளோ விசேஷம் நீ வச்சுக்கிற, என்கிட்ட வந்து கேட்குறிய பிச்சைக்கார மாதிரி. நீ ஒரு யார் தான்? நீ ஒரு மன்னன், நான் ஒரு மன்னன், நீ ஒரு மன்னன். 2 மன்னன் பிச்சை எடுத்துக்கலாமா? நம்ம 2 பேரும் ராஜா மாதிரி வாழ வந்துக்கிறோம் வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? செய்வான். உங்ககிட்ட இருக்கிற தகுதிகளால் உனக்கு காட்டி கொடுப்பான். இல்லை நான் தான் விசேஷம் சொல்கிறேன்னா என்ன இல்லை, அவங்ககிட்ட மெய்ப்பொருள் கண்டவன் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இகலிற்கு எதிர் சாய்தல் ஆக்கம், அதனை மிகலூக்கின் ஊக்கமாம் கேடு. இகலுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, ஊக்கத்தை கெடுத்துருமா. அது எல்லாத்தையும் கேட்டு வாங்கிடலான்னு நினச்சிட்டிங்கனாவே என்ன ஆகிட மாட்டீங்க, ஆர்வப்படவே மாட்டீங்க. இது இல்லையா அவர்கிட்ட கேட்கலாம், இது இல்லைன்னா அவர்கிட்ட கேட்கலாம், இது இல்லைன்னா ஒரு டிக்ஷனரி அங்கங்கே அடிக்க வச்சுட்டா என்ன பண்ண மாட்டோம், நம்ம தன்னார்வப்படுவோம், ஊக்கமே பட மாட்டோம். ஆன்மீகம் பொறுத்து மட்டும் நீங்கள் ஊக்கமோடு இருந்தால் தான் ஊக்கம் அது கைவிடியல். அது ஆன்மீகத்துக்கு ரொம்ப அவசியமானது. இதை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, வைராக்கியமாக ஏதோ ஒன்று ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, வைராக்கியமாக இருக்கணும், வைராக்கியமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அவங்க. வைராக்கியமாக இருக்கணும்டா. வைராக்கியம்னா இந்த சடங்குங்க சம்பிரதாயத்து மேலாம் வைராக்கியமாக இருப்பான். காலைல குளிச்சுட்டு தான் சாப்பிடுவேன், டாய்லெட் போனால் குளிச்சுடுவேன், ஏழை வீட்டில் சாப்பிட மாட்டேன், ஜாதி வீட்டில் சாப்பிட மாட்டேன், இப்படிலாம் ஒரு சடங்கு வச்சு அது மேலே வைராக்கியமாக இருப்பான். அது இல்லை, இது வைராக்கியம் கிடையாது. ஊக்கம் என்பது வைராக்கியத்திலேருந்து மாறுபட்டது. ஊக்கம் என்பது எதுக்கு எப்படின்னு ஒரு துருத்துருன்னு இருந்து அதை ஆர்வமாக போய் அலசி ஆராய்ச்சி எது உண்மையாக அதை எடுத்துக்கும். இகழ் காணான் ஆக்கம் வருங்கால், அதனை மிகழ் காணான் கெடுதற்கு. இகழ் காணான் ஆக்கம், அந்த மாதிரி இகழ்வே இல்லாதவனுடைய செயல்பாடுகள்லாம் ஆக்கங்கள்லாம் இருக்குது இல்லை, அவன் செய்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. வருங்கால் அதனை மிகழ் காணும் கேடு நன்கா. அதை விட பெருசாக செய்யலைன்னு நினச்சோம்னா நம்ம தோற்று போயிடுவோமா. ஏன்னா அவன்கிட்ட இருந்து கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்து சொல்கிறான் ஒரு விஷயத்தை, நான் அதை விட பெருசாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னா நம்ம என்ன ஆகிடுவோம், அவமானப்பட்டுருவோம். நீங்கள் புத்தர் எந்த காலத்துலையும் மிஞ்சவே முடியாது. புத்தர் மகாசூன்யம் சொல்லிட்டாரு, நான் வேறு ஒன்று கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னா சாத்தியமே இல்லை. வள்ளுவன் என்ன சொல்லிட்டாரு, அது அவர் சும்மா சொன்னார், நம்ம அதோட ஒன்று கண்டுபிடிச்சிடலாம், சாத்தியமே இல்லை. ஏன்னா அதோட மிகழ் ஒன்று இல்லை. ஏன்னா அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க, அதான் எண்டு. அதனால தான் என்லைட்டன் அது பேர், லாஸ்ட், அவள் தான் முக்தி, ஜீவன் முக்தன், எண்டுப்பா இதான் அப்படின்னு சொல்லிடுது. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது உன்னால், இதான் போனேன், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் வந்துட்டேன்ப்பா, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, வாழ்க்கையும் ஒன்றும் இல்லை, போ ஜாலியாக எடுத்துகிட்டு போ. மனசாட்சிக்கு விரோதம் எல்லாமே இருக்குது. ஏன்னா மனசாட்சி இன்பில்டு குவாலிட்டி, அது உள்ளவே என்ன பண்ணோம், அது வைரஸை சேர்க்க விடாமல் பார்த்துக்கும். நீங்கள் எதனா டஸ்ட்டு வந்துச்சுன்னா தும்பல் வரையா, லங்ஸில் அழுக்கு சேர்ந்துச்சுன்னா உடனே ஈரம் சேர்ந்து வெளியே தள்ளும். அந்த மாதிரி உடம்புக்கு அந்த மாதிரி செஞ்சுக்கிற மாதிரி மனசுக்கும் செய்யப்பட்டுருது. நீங்கள் தப்பான விஷயத்தை உங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியாது. நான் பேசினா உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுது. நான் வேதத்தை திட்டுறேன், வள்ளலாரை திட்டுறேன், அவரை திட்டுறேன், ஏன் என்ன கேட்க மாட்டேன்றாங்கன்னா அவனுக்குள்ளும் மனசாட்சி ஒன்று இருக்குது. அவனும் என்ன பண்ணுறான், சிந்திக்கிறான். எல்லா மனிதனும் என்ன பண்ணுறான், சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். உடனே அவனால் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியல. இந்த பக்கம் ஒரு பக்கம் நியாயம் தானே, இப்படி ஒரு கேள்வி எழுப்பலாம் தானே, அப்படி ஒரு கேள்வி எழுப்பக்கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும். போய் கேட்டோம்னா இன்னும் யாரா தப்பாக பேசிட்டானா நமக்கு இன்னும் வேதனை ஆகிடுமே, நம்ம அப்படியே பற்றின்னு இருக்கலாம் அப்படின்றதால என்ன பண்ணினே இருப்பான், முட்டாள்தனத்தை விட்டுக்காமல் அப்படியே இருப்பான். விட்டா என்ன ஆகிடுவான், அவன் நம்மளை மாதிரி தெளிந்த ஞானத்தோடு இருப்பான். இல்லை நமக்கு எதனா ஆபத்து இருக்குதா, எதிராளி அறிவாளி ஆகிறதுல நமக்கு எதனா நஷ்டம் இருக்குதாங்க, எதிராளியும் சந்தோஷமாக இருக்கிறதுல நமக்கு எதனா நஷ்டம் உண்டா. பக்கத்து வீட்டுக்காரன் பணக்காரனாக தான் நம்ம ஏழை ஆகிடுவோமா. ஓடுற ஆற்றுல ஒரு ஆள் குடிச்சாலாம் போவோமா, எத்தனை பேர்னா குடிக்கலாம், அதனால் நமக்கு நஷ்டம் ஏற்படுமா. பழுக்கிறதுக்கு ஒன்று தான்னாக்கா தான் நம்ம பார்த்து திருடுதரமாக போய் செய்யலாம். ஆனால் நமக்கு என்னென்னா இருந்தோ அத்தனையும் குத்தி வச்சுக்கிறான் கடவுள் எல்லாருக்கும். நம்ம என்ன கவலைப்படுவோமா, ஐயோ நம்ம சொல்லிட்டோம்னா ரகசியம் சொல்லிட்டோம்னா. ஆனால் அதை ஸ்டைலு இப்படி தான் செய்யணும், இப்படி செய்யணும்னு இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ண வைக்கிறோம், மறைச்சி சொல்கிறோம், அவ்வளோதான். இகழானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்னையும் என்னும் செருக்கு. இகழானாம்
எதையுமே கேட்டு பெற்றுதான்றதுல தன்னருவில் புரிந்து கொள்வது அப்படின்ற ஒரு வைராக்கிய மனநிலையோட ஊக்கமோட ஒருத்தர் இருந்துட்டான்னு சொன்னால் அவனுக்கு எதுவுமே என்ன ஆகுது, நகல் கூட உண்மை புரிய வைக்குமா. சில நிழலை பார்த்தே சொல்லலாம், இது ஆம்பளை நிழலா பொம்பளை நிழலா, அந்தளவுக்கு அறிவு வந்தால். ஒரு படம்லாம் பார்த்தேன் நான், ஒரு கொரியன் படம். அவன் என்ன பண்ணுவான், ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அவன் கள்ளக்காதன்னா இருப்பான், ஒருத்திக்கு ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அவன் ஜெயிலில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, வெளிச்சத்துக்கு மறைஞ்சே வாழ்றது எப்படின்னு கண்டுபிடிப்பான். ஜெயிலுக்குள்ளவே ப்ராக்டிஸ் எடுத்துருவான், எடுத்து ஜெயிலேருந்து வெளியே வந்துடுவான். அந்த வீட்டில் போய் வாழ்வாங்க, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் மட்டும்தான் பார்ப்பான், அவன் பின்னாடி நிற்பான், ஆனால் அவனுக்கு தெரியாது. அந்த லைட்டோட வெளிச்சம் ஷேடோ படாத அளவுக்கு வாழ்ந்துருவான். ஐடியா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி புத்திசாலித்தனம்னு உங்களுக்கு ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படின்னா வந்துடலாம். நான் திருடுத்தனத்துக்காக சொல்ல வரல, நல்ல பண்புகள்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கும். நமக்கு தெரியும் நம்ம செய்கிறது தப்பா சரி, இதெல்லாம் வந்து மற்றவங்ககிட்டலாம் போய் கேட்டுக்க முடியாது. நான் செய்கிறது தப்பாங்க ரைட்டாங்க அப்படிலாம் என்ன பண்ண முடியாது. அந்தந்த வயசில் அது வந்து போவோம், நம்ம தான் உசராக இருக்கணும். இது வந்து நீங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் திணிக்கிறதுக்கு, ஒருத்தர் கண்காணிக்கிறதுக்காக நான் சொல்ல வரல. வாழ்க்கையின் வேகத்தில் என்ன ஆகிடும் உங்களுக்கே புரியும். ஆனால் புரியலன்னா தப்பாக மாட்டிப்பீங்க. அசிங்கமாக செஞ்சுட்டு அப்புறமா வேதனைப்பட்டு சூசைடில் போய் முடிக்கிறது, கேவலப்பட்டு போய் நிற்கிறது. ஒரு அண்மையில் ஒரு கதை ஒன்று படித்தேன். என்ன பண்ணுறாங்க, ரூம்லாம் சுத்தமாக இருக்குது. அப்பா கடந்து போகிறாரு அந்த ரூமை. கடந்து போனவுடனே ரூம்லாம் சுத்தமாக இருக்குது, என்னடா இது அப்படின்னு உடனே சரி எட்டி பார்க்கலான்னு உள்ள பார்த்தா பொண்ணை காணோம். 10வது படிக்கிற பொண்ணு காணோம். வெளிநாட்டில் நடக்குது இந்த கதை, உள்ள நினச்சிக்காதீங்க. போனோடனே பெட்ரூம், என்னடா பெட்ரூம்லாம் கூட இவ்வளோ சுத்தமாக வச்சுருக்க மாட்டாரு நம்ம பொண்ணுட்டு. தலைங்கன்னு ஏதோ ஒரு லெட்டர் இருக்குது, எடுத்து படிக்கிறாரு. அப்பா என்னை மன்னித்து விடுங்கள், என்ன பண்ணுங்க மன்னித்து விடுங்க, நான் ரொம்ப காலமாக காதலிச்சுன்னு இருக்கிறேன், நான் அதனால் அவரை கூடவே போயிட்டேன். அவருக்கு ஒரு 40 வயசு தான், நிறைய பொண்ணுங்களை கூட பழக்கம் இருந்தால் கூட அவர் என்னை ரொம்ப நிறைய நேசிக்கிறாரு. அவர் வேலை வெட்டியிலன்னு நினச்சிக்காதீங்க, அவர் கஞ்சா மீன்லாம் வச்சுன்னுக்கிறாரு. அவங்க என்ன எப்படி இருந்தாலும் அவர் காப்பாற்றி என்ன எப்படி இருந்தாலும் ப்ளஸ் பண்ணுங்க. பின் குறிப்பு, அடுத்த பக்கத்தையும் பார்க்கவும் போட்டு வச்சேன். இதுவே பயங்கர ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு. நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் பின்பக்கத்தை பாருங்கள், பின்னாடி திருப்பினார். இப்படியெல்லாம் நான் எழுதலாம் நினச்சேன், ஆனால் இப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லையே, எப்படி நான் என்னால் எழுத முடியும். 10ல் மார்க் ஃபெயில் ஆகிட்டேன், மேக்ஸ் எனக்கு வரவே மாட்டேங்குது. எப்படி உனக்கு எது பிடிச்சிருக்குது பாரு. அந்த பக்கம் சரியாதுதானாக்கா, இந்த பக்கம் நீ என்ன பண்ணாத விட்டு பக்கத்தில் தான் ப்ராசரி போட்டு வச்சுக்கிறேன், கையெழுத்து போட்டு வச்சேனாக்கா ஓகே தான், இல்லைனா முதல் பக்கம் உண்மையாகிடும் அப்படின்றாங்க. எப்படி இருக்கும் அப்பனுக்கு? நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறாங்க, என் பொண்ணு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அப்படி ஒழுக்கம் அப்படின்றது ஒன்று இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த பொண்ணு அதை புரிஞ்சு வச்சுனுக்கிறா. அப்பாங்கெல்லாம் இதை எதிர்பார்க்குறாங்கன்ட்டு இப்படி ஒரு லெட்டர் எழுதி பின்பக்கம் என்ன பண்ணிட்டா, முதல் பக்கம் உண்மையாயிடும், என்ன செய்கிற ப்ரைவசி போர்ட்டில் எழுத்து போடு. நிறைய பேர் இப்போ மார்க்கு அது இதெல்லாம் போயிட்டாங்க. இகல் அப்படின்றது ஒன்று இல்லைன்னாவே மனிதன் எப்படி ஆகிடுவான், சிறப்பாயிடுவான். முதல்ல தனக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதெல்லாம் தேடுங்க. அதில் எவ்வளோ வாழ முடியும்னு பாருங்கள், அதில் நிறைய இருக்குது பொக்கிஷம். நம்ம ஒரு பெரிய பொக்கிஷம். இகலின்றி வாழ்வோம்.